ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ மூலிமா நம்ம ஃபோட்டோ டயோடை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ டயோட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் எப்படி இருக்கும், இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இனிஷியலாக வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ டயோடு என்ன பிரின்சிபலாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் செமிகண்டக்ட் டிவைஸ் தான் இந்த ஃபோட்டோ டயோடு. இந்த ஃபோட்டோ டயோடோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு போல தான் இருக்கும். ஸோ இன்னும் கிளியராக சொல்ல போனோம்னா, ஃபோட்டோ டயோடு எப்படி ஒர்க் ஆகுனா எல்இடிக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இதோட சிம்பிள் டயக்ராம் வச்சு பார்த்துடலாம். ஸோ எல்இடிக்கு பார்த்தோம்னா ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்கும். ஸோ ஃபோட்டோ டயோடுக்கும் ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்குது. தென் இது சிம்பிள் பார்க்கும்பொழுது எல்இடி சிம்பிள் பார்த்தோம்னா இந்த டயோட்லேருந்து லைட் எமிட் ஆகிற மாதிரி, அதாவது வெளிப்பக்கம் போகிற மாதிரி அம்புக்குறி இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோ டயோடுக்கு அம்புக்குறி பார்த்தோம்னா உள்நோக்கி வர மாதிரி இருக்கும். ஸோ உள்நோக்கி ஏன் வருதுன்னா, ஒளி ஆற்றல் அதாவது லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ லைட் எனர்ஜியில் ஃபோட்டான்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டான்ஸை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல வராங்க இந்த சிம்பிளை வச்சு. ஏற்கனவே சொன்ன போல் இது ஒரு செமி கண்டக்டிங் டிவைஸ். செமி கண்டக்டிங்னா நார்மலாக இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். எப்போ நம்ம இதுக்கு சன்லைட் கொடுக்குறோமோ இல்லை லைட் எனர்ஜி கொடுக்குறோமோ அப்போலாம் இது ஒரு கண்டக்டராக ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் இதை செமி கண்டக்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். முக்கியமான விஷயம், இது ரிவர்ஸ் பயஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் ஆகாது. ஃபார்வர்ட் பயஸில் நம்மளுக்கு எல்இடி தான் ஒர்க் ஆகும். ஸோ ரிவர்ஸ் பயஸில் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ டயோடு ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ டயோடோட கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து இது ஒரு 4 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிஎன் ஜங்ஷன் ஃபோட்டோ டயோடு, செகண்டு பிஐஎன் ஜங்ஷன் ஃபோட்டோ டயோடு, தேர்டு ஸ்காட்கி ஃபோட்டோ டயோடு, ஃபோர்த்து அவலான்ச் பிரேக் டவுன் ஃபோட்டோ டயோடு. தென் இந்த ஃபோட்டோ டயோடுக்கு வேறு என்னென்ன நேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபோட்டோ டிடெக்டர்னு சொல்லுவாங்க, லைட் டிடெக்டர்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ சென்சார்னு சொல்லுவாங்க, லைட் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஃபோட்டோ டயோடை நம்ம எங்கெங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லைட்டை டிடெக்ட் பண்ணுற எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. கவுண்டரில் யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் யூஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்காக இந்த ஃபோட்டோ டயோடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோ டயோடை சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம், இண்டியம் இது போல் எலமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி மேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ டயோடோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்தால் அந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியலில் பிஎன் ஜங்ஷன் இருக்கும். அதாவது பி லேயர் என் லேயர் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தா அது ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ பி லேயரில் பார்த்தோம்னா ஹோல்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டியாக இருக்கும். அதே போல் என் லேயரில் பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கும், ஹோல்ஸ் மைனாரிட்டியாக இருக்கும். நம்ம எந்த ஒரு செமிகண்டக்டிங் டிவைஸை செய்யணும்னு நினச்சாலுமே நம்ம ஒரு சில 3 எலமெண்ட்டை முக்கியமாக எடுப்போம். ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிலிக்கான். இந்த சிலிக்கானோட அணு எண் பார்த்தோம்னா 14, அட்டாமிக் நம்பர் 14ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலிக்கான் அணுவை சுற்றி ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிளில் 2 எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கோம். அதுக்கடுத்த அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தோம்னா 8 எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கோம். அதுக்கடுத்த அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தோம்னா அதை தான் நம்ம வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் பேண்டில் லாஸ்ட்டாக 4 எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு பேண்ட் இருக்கும், அதை தான் கண்டக்ஷன் பேண்டுன்னு சொல்லுவோம். சிலிக்கானோட லாஸ்ட் அவுட்டர் சர்க்கிள் அதாவது வேலன்ஸ் பேண்டில் 4 எலக்ட்ரான் சுற்றிட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா பி டைப் லேயரை ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த பி டைப் லேயர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அலுமினியம், கேலியம், இண்டியம் இது போல் மெட்டீரியல் எடுப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா இதுலேயும் அணு இருக்கும், அணுக்கரு இருக்கும், அதை சுற்றி வளையங்கள் இருக்கும். ஸோ இதுலேயும் அதே போல் இதோட லாஸ்ட் சர்க்கிளில் பார்த்தோம்னா இருக்க எலக்ட்ரான் எண்ணிக்கை 3ஆக இருக்கும். இதுவே என் டைப் மெட்டீரியலை நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது அதோட அவுட்டர் சர்க்கிளோட எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்கை 5ஆக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ ஆன்டிமனி, பாஸ்பரஸ் இது போல் தனிமங்களில் அது அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தோம்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ சிலிக்கானோட அவுட்டர் சர்க்கிளில் 4 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு. பி டைப் மெட்டீரியலில் பார்த்தோம்னா அதோட அவுட்டர் சர்க்கிளில் 3 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு. என் டைப் மெட்டீரியலோட அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தோம்னா 5 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு. இதில் பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ஸை நோக்கி அதிகமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ பி டைப்பில் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் எப்பயுமே என் டைப் மெட்டீரியல்லேருந்து பி டைப் மெட்டீரியலுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இப்படி மூவ் ஆகிறத தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிலிக்கான் லேயரில் பார்த்தோம்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பி லேயரில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், என் லேயரில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதனால் இந்த என் லேயரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே பி லேயரை நோக்கி ஓடிட்டுருக்கும். ஸோ
ஸோ இதனால் எலக்ட்ரான்ஸ் வந்து பி லேயரை நோக்கி போகும்பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து உருவாகும். ஸோ இதே போல தான் பி லேயரில் மைனாரிட்டி கேரியராக இருக்க எலக்ட்ரான்ஸு என் லேயர் நோக்கி போக ட்ரை பண்ணும். ஸோ இதனால் பி லேயர்லேயும் என் லேயருக்கும் நடுவில் பார்த்தோம்னா ஜங்ஷன் இருக்குங்களா, அந்த ஜங்ஷன் ரீஜியனில் பி லேயரில் எலக்ட்ரான்ஸும் என் லேயரில் ஹோல்ஸ் அதிகமாக உருவாகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து டார்க் கரண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ளீஷன் லேயர்னால் அங்கே எந்த விதமான செயல்பாடும் நடக்கலை அப்படின்றது அதுக்கு அர்த்தம். ஏன் எந்த விதமான செயல்பாடும் நடக்கலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பி லேயரில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், என் லேயரில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 5ல் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பி லேயர் நோக்கி எப்பயுமே வந்துகிட்டே இருக்கிறதால அந்த பி லேயர், என் லேயர், SiO2 லேயர் 3 லேயர்லையுமே பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஈவனாக ஆகிடுது. ஸோ இந்த ஈவனாக ஆகிறத வந்து நம்ம பாண்டு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இந்த பாண்டு கிரியேட் ஆகிறதால ஒன்னோட ஒன்று எப்பயுமே அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். அதாவது ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸும் எப்பயுமே ஒன்றா இருக்கும் அந்த இடத்துல மட்டும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபோட்டோ டயோடுன்றது ஒரு ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் ஆகக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்னு. ஸோ இப்போ பி லேயரில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நெகட்டிவ் சார்ஜையும் என் லேயரில் எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவ் சார்ஜையும் கொடுக்குறோம். இந்த சமயத்தில் தான் இந்த டிப்ளேஷன் லேயருக்கு நம்ம வந்து லைட் எனர்ஜியை பாஸ் பண்ணுறோம். ஸோ லைட் எனர்ஜி உள்ளே போகிற மாதிரி பார்த்தோம்னா விண்டோ இல்லை லென்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் வந்து அதோட பின் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபோட்டான்ஸ் வந்து இப்போ என்ன ஆகும், இந்த டிப்ளேஷன் லேயருக்குள்ளே என்ட்ராகும். நம்ம ரிவர்ஸ் ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால எப்பயுமே ஹோல்ஸ் எலக்ட்ரான் நோக்கியும் எலக்ட்ரான் ஹோல்ஸ் நோக்கி மூவ் ஆகும். இப்போ பி லேயரில் பார்த்தோம்னா நம்ம நெகட்டிவ் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பி லேயரில் இருக்க ஹோல்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சோர்ஸ் பக்கம் போகும். இதே போல் தான் என் லேயரில் கொண்டு போயிட்டு நம்ம பாசிட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ண காரணத்தால் என் லேயரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சோர்ஸை நோக்கி ஓடுது. இதனால் இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து உடைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பாண்ட் ஆகிச்சு பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் அந்த பாண்ட் இப்போ வந்து பிரியுது. ஏன் பிரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ 2 பக்கமும் ரிவர்ஸ் அப்ளை பண்ணதால் அந்த டிப்ளீஷன் லேயர் வந்து உடைய ஆரம்பிக்கும். அதே சமயம் பார்த்தோம்னா நம்மளுக்கு டிப்ளீஷன் லேயர் வழியாக வந்து ஃபோட்டான்ஸும் என்ட்ரு ஆகும். ஃபோட்டான்ஸ் என்ட்ரு ஆகிறதால ஸோ அந்த டிப்ளீஷன் லேயருக்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸு மற்ற ஹோல்ஸோட மோதுது. அப்படி மற்ற ஹோல்ஸ் கூட மோதும்போது நிறைய எலக்ட்ரான்ஸ் உருவாகுது. இந்த உருவாகிற நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ நம்ம வந்து மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரானை தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் உருவாகுது. ஸோ இப்படி உருவாகிற கரண்ட்டு தான் நம்மளுக்கு இந்த சோர்ஸ் வழியாக வெளியே வருது. இப்படி தான் பார்த்தோம்னா ஃபோட்டோ டயோடு ஒர்க் ஆகுது. இதை தான் நம்ம பிரின்சிபலாக ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுற டெக்னிக்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வேறு எதனா டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.